Hi hello friends, welcome to the digital film. இந்த புதுசா ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்றவங்க இல்லனா வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படினு இருப்பாங்க. இல்லனா கவரேஜ் வீடியோ எடுக்கறவங்க. இவங்களுக்குலாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப மட்டமா இருக்கும். வீடியோ குவாலிட்டி மட்டமா இருக்கே, இவங்க என்ன கேமரா யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க யூஸ் பண்ற கேமராலாம் சூப்பர் கேமராவா இருக்கும். இந்த Canon 80D, 200D இல்லனா 5D Mark IV இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பர் கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க. இருந்தாலுமே இவங்க வீடியோ குவாலிட்டி மட்டமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீடியோல சரியா ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்டெபிலைஸ் பண்ற எக்யூப்மெண்ட்டை வச்சு சிம்பிளாக சொன்னால் அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேக் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஷேக்னால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன தான் கான்செப்ட் சூப்பராக எழுதிட்டு அதான் ஸ்கிரிப்ட் சூப்பராக எழுதிட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்கனாலும் எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாலுமே அந்த வீடியோவில் லைட்டாக ஷேக் இருந்ததுன்னா நம்மளால் அந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த டிஸ்ட்ராக்ட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீடியோவை எப்படி ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த எக்யூப்மெண்ட்டோட ப்ரைஸ் என்ன இருக்கும், அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட்லாம் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். சரி ஓகே, ஒரு வீடியோவை ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 4 எக்யூப்மெண்ட் நீங்கள் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களாண்ட சொல்லணும். இந்த 4 எக்யூப்மெண்ட் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. பட் அந்த எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பர் டே ரெண்ட்டு கூட கொடுத்து நம்மளால் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ரெண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்தமாரி எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிமில் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபிலிமில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை வச்சு என்ன ஷார்ட் எடுக்க முடியுமோ அதை நம்ம இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சே எடுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தாங்க, ட்ரைபாட். இப்போ ட்ரைபாட் நம்மளுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாச்சு. இதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் விஷயம் அதில் இருக்குது. நம்ம இப்போ நார்மல் ட்ரைபாட் யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, பேன் டில்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரைபாட் வாங்குறப்ப என்ன பண்ணுங்கன்னா ஹைட்ராலிக் ட்ரைபாடை பார்த்து வாங்கிக்கோங்க. ஹைட்ராலிக் ட்ரைபாட்னா ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு டெஃபினிஷன் சொல்லணும்னா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணோம், மேலே 90 டிகிரி அதான் டில்ட் பண்ணலாம், கீழே பார்த்தீங்கன்னா -80 டிகிரி வரலும் நம்ம டில்ட் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட அதோட அம்சங்கள்னு சொல்லலாம். இப்போ ஹைட்ராலிக் ட்ரைபாட்னா என்னன்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹைட்ராலிக் டைப் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த பேனு டில்ட்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த டக்குன்னு மூவ் ஆகாமல் ஸ்மூத்தாக அப்படியே மூவ் ஆகும். அதனால் நம்மளுக்கு வீடியோகிராஃபிலாம் எடுக்கிறப்ப இந்த பேன் ஷாட் வைக்கிறப்ப இல்லை டில்ட் ஷாட் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைபாட்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி, இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஹைட்ராலிக் ட்ரைபாட் பட்ஜெட் ரேஞ்சில் சொல்லுங்கன்னா சிம்பெக்ஸ் 888 ஒரு ட்ரைபாட் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதான் ஹைட்ராலிக் ட்ரைபாட் தான் அது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2800 இருக்கும். நீங்கள் கொடுக்குற காசுக்கு அந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாகவே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோபாடுங்க. மோனோபாடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கிரேன் ஷாட் வச்சுருப்பாங்க. கிரேன் ஷாட்னா ஒன்றும் இல்லை, இப்போ சப்ஜெக்டில் இருந்து அப்படியே மேலே போகிறதுக்கு இல்லைனா மேலே இருந்து அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு வரதுக்கு கேமரா வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிரேன் ஷாட்னுவாங்க. இதை நம்ம வந்து நார்மலாக மோனோபாட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். மோனோபாடை எப்படி யூஸ் பண்ணி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மோனோபாடு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிம்பலில் வந்து அதாவது கிம்பல் இருக்கும்ல, கிம்பலில் வந்து நம்ம கேமரா மவுண்ட் பண்ணிட்டு அந்த மவுண்ட் இதில் இருக்கும், நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இது கிம்பல் எடுத்துகிட்டு வந்து மோனோபாடில் அதை நம்ம மவுண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட்லேருந்து நம்ம கேமரா வச்சுட்டு அப்படியே மேலே தூக்கலாம். அப்படியே மேலேருந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக என்ன ஆகலன்னா நம்ம கிரேன் ஷாட்டை மோனோபாடு வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாரதி ராஜா படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் எடுக்கிறதுக்கு ட்ரோனை யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ இந்த ட்ரோன் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம இந்த மோனோபாடு யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரீம் ஒயிட் ஷாட் எடுக்கலாம். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மோனோபாடு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி கேம்னா ஒன்றும் இல்லை, இந்த மூவிங் ஷாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்லேயே வச்சு எடுத்தோன்னா கேமரா வந்து அந்தளவுக்கு வீடியோ ஸ்டெபிலைஸாக இருக்காது. இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெடி கேமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ஒரு 6000 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஸ்டெடி கேம் வாங்கிடலாம். இந்த ஸ்டெடி கேமோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வேறு எதுவும் பண்ணதில்லை, ஃபுல்லாக மெக்கானிக்கல் பார்ட்ஸாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது நீங்கள் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக வரும். அது இல்லாமல் இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அசம்பிள் பண்ணுறோன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்தீங்கன்னா கிம்பலுங்க. கிம்பலும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆனால் கிம்பலுக்கும் ஸ்டெடி கேமுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் மூவிங் ஷாட் மட்டும் தான் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஸ்டெடி கேம் ஓகே. இல்லை, நான் எப்படி சொல்கிறது, படுத்துட்டு எடுப்பேன், நின்றுட்டு எடுப்பேன், உட்காந்துட்டு எடுப்பேன், அந்தமாரி க்ரியேட்டிவாக எடுப்பேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது இந்த கேமராவே, இந்த மாதிரி ஷாட்டு க்ரியேட்டிவான ஷாட்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு கிம்பல் முக்கியமாக தேவை தான். இந்த கிம்பலில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கிம்பலில் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணலன்னா மோட்டர் அடி வாங்கும். அதை ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், அது மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் சுத்தத்து மூலம் தான் பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு கேமராவை ஸ்டெபிலைஸ் பண்ணி தரும். இந்த ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோட்டர் அடி வாங்கிடும், அது நம்மளுக்கு பெரிய செலவு வைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் பேட்டரி போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கேமராவுக்கு பேட்டரி போகிறதே பெரிய தலைவலி தான். அதுவும் இல்லாமல் நம்ம அதுக்கும் பேட்டரிலாம் தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 18 ஹவர்ஸ் இல்லை அதுக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா லாங் பேட்டரி லைஃப் வர கிம்பிள்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கிம்பிள்ஸ்லாம் வாங்குன்ற பட்சத்தில் இந்தமாதிரி ப்ராப்ளமெல்லாம் வருது. இப்போ ஒரு பெஸ்ட்டு கிம்பிள் எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிராண்ட்னு சொல்லலாம் கிம்பிளுக்கு. ஆனால் நான் அந்த டிஜே வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரேன் 2ன்னு ஒரு கிம்பிள் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த கிரேன் 2 பார்த்தீங்கன்னா டிஜேயில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேன் 2லையும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் தான் அந்த கிம்பிளில் இல்லாமல் இருந்தது. இப்போ அப்டேட்டில் வந்து அந்த ஆப்ஷனையும் வச்சிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதையும் அந்த ஒரு 70,000 ரூபா கிம்பிளையும் அந்த டிஜே ரோனின் எஸ் அந்த 2 கிம்பிளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது ரெண்டுத்துக்குமே. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 எனக்கு சரியாக தெரியல, ஆனால் 50,000க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 தான் வருது. நம்ம இதில் காசை மிச்சம் பண்ணலாம். இது நம்ம மிச்சம் பண்ணிட்டு வேறு லென்ஸ் அந்தமாரி யூஸ் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஸ்டெபிலைஸ் பண்ணால் அந்த வீடியோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும். சரி, இப்போ இந்த கிரேன் 2ன்னு ஒரு கிம்பிள் சொன்னல, இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கமெண்ட்லாம் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். நான் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு நானே ஒரு கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வேணும்னா லைக் பண்ணுங்கள், வேணான்னா நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். அதை நான் பொறுத்து நான் பண்ணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணிப்பேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு புது விஷயம் கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயம் தெரியும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் அதுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.